கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் அதிகாரம் 11 கேள்விகளும் பதில்களும். யோவானிடம் எதற்கு ஒப்பான அளவுகோல் கொடுக்கப்பட்டது? கைக்கோல். எவைகளை அளக்கும்படி யோவானிடம் கூறப்பட்டது? தேவனுடைய ஆலயம், பலிபீடம், அதில் தொழுது கொள்ளுகிறவர்கள். தேவனுடைய ஆலயம், பலிபீடம் மற்றும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளக்கும்படி யோவானிடம் கூறியவன் யார்? தேவதூதன். ஆலயத்திற்கு புறம்பான பிரகாரம் யாருடையது? புறஜாதியாருடையது. யாருடைய பிரகாரத்தை அளக்காமல் புறம்பாக்கி போட யோவானிடம் கூறப்பட்டது? புறஜாதியாருடைய. பரிசுத்த நகரத்தை மிதிப்பவர்கள் யார்? புறஜாதியார். பரிசுத்த நகரத்தை புறஜாதியார் எத்தனை மாதம் மிதிப்பார்கள்? 42 மாதம். இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள் யார்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகள் எத்தனை நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள்? 1260 நாட்கள். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் யார்? 2 சாட்சிகள். 2 விளக்கு தண்டுகள் என்பது யாரை குறிக்கின்றது? 2 சாட்சிகளை. 2 சாட்சிகளின் வாயிலிருந்து புறப்பட்டு சத்துருக்களை பட்சிப்பது எது? அக்கினி. கர்த்தருடைய சாட்சிகளை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எதினால் கொல்லப்பட வேண்டும்? அக்கினியினால். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் பெற்றவர்கள் யார்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகள் டேஸ் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. தீர்க்க தரிசனம். தண்ணீரை இரத்தமாக மாற்ற அதிகாரம் பெற்றவர்கள் யார்? 2 சாட்சிகள். பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்க அதிகாரம் பெற்றவர்கள் யார்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகளும் எப்பொழுதெல்லாம் பூமியை வாதைகளால் வாதிக்க அதிகாரம் பெற்றார்கள்? தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம். 2 சாட்சிகளோட யுத்தம் பண்ணுவது எது? பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம். பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் எவர்களை ஜெயிக்கும்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகளை கொன்று போடுவது எது? பாதாளத்தில் இருந்து தோன்றுகிற மிருகம். 2 சாட்சிகள் எதை சொல்லி முடிக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் யுத்தம் பண்ணும்? தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது. மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடப்பது எது? 2 சாட்சிகளின் உடல்கள்.
2 சாட்சிகளின் உடல்கள் கிடக்கும் இடம் எது? சோதோம், எகிப்து. ஞானார்த்தமாய் சொல்லப்படும் நகரங்கள் எவை? சோதோம், எகிப்து. இரண்டு சாட்சிகளின் உடல்கள் எத்தனை நாள் வீதியில் கிடைக்கும்? 3½ நாள். சாட்சிகளின் உடல்களை 3½ நாள் எவைகளில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள்? ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர் மற்றும் ஜாதிகள். யாருடைய உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள்? 2 சாட்சிகள். பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினவர்கள் யார்? 2 சாட்சிகள். யாருடைய மரணத்தின் நிமித்தம் பூமியில் உள்ளவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகளின் மரணத்தின் நிமித்தம் ஒருவருக்கொருவர் எதை அனுப்புவார்கள்? வெகுமதிகள். 3½ நாளுக்கு பின் 2 சாட்சிகளின் உடல்களில் பிரவேசித்தது எது? ஜீவ ஆவி. ஜீவ ஆவி எங்கே இருந்து சாட்சிகளுக்குள் பிரவேசித்தது? தேவனிடத்திலிருந்து. ஜீவ ஆவி பெற்று காலூன்றி நின்றவர்கள் யார்? 2 சாட்சிகள். 2 சாட்சிகளை மீண்டும் உயிரோடு பார்த்தவர்களுக்கு உண்டானது என்ன? மிகுந்த பயம். இங்கே ஏறி வாருங்கள். எங்கே இருந்து சத்தம் உண்டானது? வானத்தில் இருந்து. உயிர் பெற்ற சாட்சிகள் எங்கே போனார்கள்? வானத்திற்கு போனார்கள். உயிர் பெற்ற சாட்சிகள் எதில் ஏறி வானத்திற்கு போனார்கள்? மேகத்தில் ஏறி. உயிர் பெற்ற சாட்சிகள் வானத்துக்கு போனதை பார்த்தவர்கள் யார்? அவர்களுடைய சத்துருக்கள். உயிர் பெற்ற சாட்சிகள் வானத்திற்கு போனபோது அதிர்ந்தது எது? பூமி. சோதோம் நகரத்தில் எத்தனை பங்கு இடிந்து விழுந்தது? 10⁻1. சோதோமில் பூமி அதிர்ச்சியினால் எத்தனை மனுஷர்கள் அழிந்தார்கள்? 7000 பேர். பூமி அதிர்ச்சியில் தப்பியவர்கள் யாரை மகிமைப்படுத்தினார்கள்? பரலோகத்தின் தேவனை. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ சீக்கிரமாய் வருகிறது. 3ஆம் ஆபத்து. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதிய போது கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களானவை எவை? உலகத்தின் ராஜ்யங்கள். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற சத்தம் உண்டானது எங்கே? வானத்தில். தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்த எவர்கள்
முகங்குப்புற விழுந்தார்கள். 24 மூப்பர்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் என்று கூறியவர்கள் யார்? 24 மூப்பர்கள். தேவரீர் எதை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று 24 மூப்பர்கள் கூறினார்கள். தமது மகா வல்லமை. ஜாதிகள் கோபித்த போது யாருடைய கோபம் மூண்டது? தேவனின் கோபம். யார் நியாய தீர்ப்படைகிறதற்கு காலம் வந்தது? மரித்தோர். எவர்களுக்கு பலனளிக்கிறதற்கு காலம் வந்தது? தேவனுடைய ஊழியக்காரர், பரிசுத்தவான்கள், பயபக்தியாயிருந்த சிறியோர், பெரியோர். எதை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது? பூமியை. தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது எங்கே? பரலோகத்தில். தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட்டது எது? உடன்படிக்கையின் பெட்டி. உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்ட போது உண்டானவைகள் எவை? மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் மற்றும் பெருங்கல் மழை. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.